அனைவருக்கும் வணக்கம். 3/8/2026 அதாவது ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி. அன்றைய தினம் ஆடிப்பெருக்கு விழா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த நாளில் இந்த பஞ்சமி திதியும் வர்றது மிக மிக விசேஷங்க. இந்த நாளில் அம்பாள் வழிபாடு செய்கிறது மிக மிக விசேஷம். திங்கட்கிழமையாக இருக்கிறனால நம்ம சிவபெருமானை வழிபடுறதும் அதை விட மிக மிக விசேஷங்க. 2 பேரையும் நம்ம சேர்த்து வழிபடுறது நல்ல ஒரு பலன்களை, சிறப்பான பலன்களை நமக்கு தரும். அதுபோல தான் அந்த நாளும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்சமி திதி சேர்ந்து வர்றதுனால இன்னைக்கு வராகி அம்மன் வழிபாடு நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதாவது எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்குங்க இந்த வராகி அம்மா. இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் வராகி அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அதுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். இல்லாதவங்க வராகி அம்மாவை நினச்சி இல்லை ஆலயத்திற்கு சென்று கூட வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லதுங்க. இன்றைக்கு ஆடிப்பெருக்கா இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் ஆலயத்திற்கு போவீங்க. போக முடியாதவங்க வீட்டிலே அம்பாளை நினச்சி வழிபாடு செய்கிறது நல்லது. இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி இலை கிடைச்சாக்கா நீங்கள் அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலினே சொல்லலாங்க. இந்த கற்பூரவள்ளி இலையை இந்த பஞ்சமி திதி நம்ம பயன்படுத்துறது நமக்கு அமோகமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ரொம்ப பேருக்கு தெரியாது, இதை நம்பவும் மாட்டாங்க. நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இதை ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை தரம் மேம்பாட்டுக்கு வரும். நம்மளுடைய கஷ்டங்கள் கூடயும், கடன் தொல்லைகள் விலகும். அதே போல் எதிரிகள் விலகுவர். உடனடியாக நம்ம இந்த பூஜையை செய்கிறதுனால எதிரிகள் அப்படிங்கிறதே நமக்கு இருக்காதுங்க. எதிரிகளாக உள்ளவங்க கூட நம்மள்கிட்ட சரணடைகிறக்கூடிய காலகட்டம் கூட சேருங்க. அதனால் இந்த பஞ்சமி தேதி அன்னைக்கு இரவு நீங்கள் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி பூஜை பண்ணும் பொழுது ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதில் ஒரு நெய் தீபம் போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பஞ்சமி திதி வர்றதுனால இந்த ஒரு நெய் தீபம் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி, எப்பவும் போல் காமாட்சி அம்மன் விளக்கு, துணை விளக்கு ஏற்றுவீங்க, வாசலில் விளக்கு ஏற்றுவீங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. இந்த ஒரே ஒரு இலையில் மட்டும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் போட்டு வராகி தாயை வேண்டிக்கிங்க. எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது, மனசு எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், மனக்கவலைகள் இருக்கக்கூடாது, நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, ஆனால் எதிரிகள் அதிகமாக எனக்கு இருக்காங்க, என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க, அந்த எதிரிகள் தொல்லை இல்லாமல் என்னை காப்பாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை அன்னைக்கு வைங்க. இந்த பஞ்சமி திதியில் இந்த ஆடிப்பெருக்கும் சேர்ந்து வர்றதுனால நீங்கள் செய்கிற இந்த ஒவ்வொரு வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்பாட்டுக்கு கொண்டு வரும். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரே ஒரு இலை மேலே நீங்கள் இந்த ஒரு தீபத்தை அன்னைக்கு போட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் ஓம் வராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேண்டுதல்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. நம்பிக்கையோட இந்த வேண்டுதலை நீங்கள் வைங்க. உங்களோட எதிரிகள் கண்டிப்பாக விரைவிலேயே அழிந்து போவார். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால அவங்க பார்த்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு புண்ணியமும் உங்களையே சேருங்க. அதனால் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.